சரி, முடிவை உன் பிள்ளையார்ட்டே விட்டுடலாம். அது எப்படி? காயினை வச்சு நான் டாஸ் போடுறேன். ம், பூ விழுந்தா போலாம், தலை விழுந்தா போக வேண்டாம். ம், ம். சரி. ஏய், ஏன் இப்போ உனக்கு முகம்லாம் வேர்க்குது? பேய் அடிச்ச மாதிரி பேந்து பேந்து முடிச்சிட்டு இருக்க. படம் தானே பார்க்க வந்திருக்கோம், நம்ம ஒன்றும் பார்டர் கொண்டு போலையே. இல்ல, ஊர்க்காரங்க யாராவது பாத்துருவாங்களோ, அப்பச்சி கிட்ட சொல்லிருவாங்களோன்னு பயமா இருக்கு. இதான் இந்த வெள்ளந்தியான குணம் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. அதுக்கு நீ இப்படி அநியாயத்துக்கு பயந்தா எப்படி? இது பாரு, இப்படி பயந்து பயந்து யாராவது பாத்துருவாங்களோன்னு முகத்தை திருப்பிக்கிட்டு அப்படியே துடைக்கிற சாக்குல இந்த படம் பார்க்கறதுல இருக்க கிக்கே தனிதான்ப்பா. உனக்கு இதெல்லாம் எப்பதான் புரிய போகுது? ஆமா ஆமா, நான் மட்டும்தான் அத வாத்தியார் ஒன்றும் கண்டுபிடிக்க தேவையில்லை. உங்க கூட கூப்பிட்ட உடனே படத்துக்கு வந்தேன் பாருங்க. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜோடியா உரிமையோட உன் மேல கையை போட்டு சந்தோஷமா தேட்டருக்கு வருவோம் பாரு, அப்போ நினைச்சுப்ப இந்த கிக்கோட அருமை அப்போ புரியும். சூப்பர்ல. என்னையவா பார்க்க வந்திய? படத்தை பாருங்க. சரிங்க மேடம். உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு தெரியல? நான் தான் போ. 5 ரூபா டைப். குச்சின்னு போ. அதாங்க. ஈஸியா குடிக்கிற மாதிரி பாட்டா போச்சுக்கிறாரு பாரு. அதுதான். குச்சின்னு போ. அமுதா, படத்தை ரசிக்காம ஏன் டென்ஷனா இருக்க? இல்ல, டிக்கெட் வாங்கும்போது அப்பச்சிக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்திருந்தா? அதெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. பயப்படாம படத்தை பாரு. செம காமெடி இல்ல? பாத்துக்கடா வந்துடுறேன். ஏன் அமுதா இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? இல்ல, நம்ம உள்ள வரும்போது வெள்ளை கலர் சட்டை போட்டுட்டு ஒருத்தர் போனாருல்ல, அவர் அப்பச்சிக்கு தெரிஞ்சவர் மாதிரியே இருந்தாங்க. அவ அப்பச்சி கிட்ட சொல்லிருவாங்களோ? ஏங்க, உங்க யாருக்காவது கானாடு காத்தாவில சிதம்பரம் பினான்ஸ் வச்சிருக்க சிதம்பரம் ஐயாவை தெரியுமா? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? உட்காருங்க. ஆட போரு அமுதா. ஏங்க, யாருக்காவது கானாடு காத்தாவில ஜவுளி கடை வச்சிருக்க சிதம்பரத்தை தெரியுமா? ஐயா, உங்களுக்கு தெரியுமா? இங்க யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமாயா? சரி சரி, இரு இரு. பார்த்தல்ல, நீயே கேட்டல்ல. என்ன, இந்த தேட்டர்ல இருக்க ஒருத்தருக்கும் உங்க அப்பா யாருன்னே தெரியாது. அதனால எந்த பயமும் இல்லாம நீ படத்தை பாரு. வேணும்னா உங்க அண்ணனை சொல்லி அவர் பேர் தெரியுமான்னு கேட்டு பார்க்கட்டுமா? இரு, இப்ப நான் கேட்டுறேன். சரி.
வந்துடுச்சு டாக்டர். பேபி டேர்னிங் ப்ளூ. இமிடியேட்டா குழந்தைய கிளியர் பண்ணுங்க. மாறா மாறா அங்கெல்லாம் போக கூடாது. எங்க இப்ப எதுக்கு அழறிய? யார் அமுதா? நான் அழுதனா? அது கண்ணு வேர்க்குது. இந்த சினிமா டயலாக் எல்லாம் வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். படம் கொஞ்சம் சென்டிமெண்ட் இல்ல, அதான் கொஞ்சம் கண் கலங்கிட்டேன். எங்க இது படங்க, அவங்கெல்லாம் சும்மா நடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து யாராவது கண் கலங்குவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ படத்தை பாரு. இவ்வளவு பாசமான ஒருத்தர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன அமுதா, என்ன சொல்லிட்டு இப்போ நீ கண் கலங்கிட்டு இருக்க? இது வெறும் சினிமா தான் அமுதா, இதுல உள்ளவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. உட்கார். படத்துக்கு போகணும்னு சொன்னீங்க, போயாச்சு. இப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? வீட்டுக்கு நேரமாச்சுங்க, போலாம். என்ன அமுதா இது? படத்துக்கு போனா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு போகணுங்கிறது மக்களுடைய எழுதப்படாத விதி. அதான் நாம மீறலாமா? இப்ப மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் நாம இப்படிதான். சரி, சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பிடலாம். இந்த டெய்லர் கடைக்காரன் எப்படி ஒரு 3 மணி நேரம் வளர்த்துருவான்? எல்லாருக்கும் அவர் ஒரே நேரத்தில் தச்சு கொடுத்துட முடியுமா? அது மட்டும் இல்லாம அங்க போய் வெயிட் பண்றதுக்கு பதிலா நாம இப்படி தனியா இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு தெரியுமா? மேம், சார் என்ன சாப்பிட்றீங்க? அது இரு, இரு, இரு. என்னாச்சு? எனக்கு நீ ஆர்டர் பண்ணு, உனக்கு நான் ஆர்டர் பண்றேன், சரியா? இப்ப கேளுங்க. சொல்லுங்க மேம். வா. எனக்கு இல்லப்பா, அங்க வை. இருக்கு சார். நீ இதுதான் ஆர்டர் பண்ணியா? நீங்களும் இதைத்தான் எடுத்துட்டு வர சொன்னீங்களா? ஐயோ, நல்ல வேளை, உனக்கு பிடிக்காம போயிடுமோன்னு நினைச்சேன். இங்க உமா யார் கூடயோ சாப்பிட வந்திருக்கா. ஐயோ,
தானே சொன்னேன், நீங்க தான் கேட்கவே இல்லை. சரி சரி, அவன் கண்ணில் படாம ஹேண்ட் வாஷ் பண்ற மாதிரி நீ அப்படியே போயிட்டு வெளியே போயிடு. நான் பில் பே பண்ணிட்டு பின்னாடியே வந்துடுறேன். கை துடைச்சிட்டு போ. ஆமா, எங்க உன் வீட்டுக்கார காணோம்? அதோ அங்க வந்துட்டு இருக்காரு. செந்தில், உட்காருங்க. அப்புறம் என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? சரி, நீங்க இப்ப ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. ஸ்கூல் மீட்டிங், லயன்ஸ் கிளப் மீட்டிங், இது எல்லா இடத்துலயும் அவரை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா, நீங்க ஏன் கேக்குறீங்க? அவரை தான் எங்க அக்காக்கு பேசி முடிச்சிருக்கோம். அவரு பள்ளத்தூர் ஸ்கூல்ல கிளர்க்கா வேலை பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். இல்லையே, அவரு வாத்தியாரால வேலை பார்க்கறாரு. நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒன்றும் வாத்தியார் வேலைலாம் பார்க்கலையே, கிளர்க்கா தான் வேலை பார்க்கறாரு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அன்னைக்கு கூட அவர் பார்த்த வேலையெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காதுங்க. அவரு BA B.Ed படிச்சிருக்காரு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாரு. அதை பார்த்து நீங்க அப்படி சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியலங்க, நான் கேள்விப்பட்டது அப்படிதான். எனிவே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பெரர், என்னது கிளர்க்குன்னு சொல்றாரு? ஒரே குழப்பமா இருக்கே. இதுல எது உண்மைன்னே தெரியலையே. இதுல எது உண்மைன்னு நாம கண்டுபிடிக்கணும். அவரு பள்ளத்தூர் ஸ்கூல்ல கிளர்க்கா வேலை பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒன்றும் வாத்தியார் வேலைலாம் பார்க்கலையே, கிளர்க்கா தான் வேலை பார்க்கறாரு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு சரியா தெரியலங்க, நான் கேள்விப்பட்டது அப்படிதான். அம்மனி எந்த கோட்டை பிடிக்க இப்படி யோசனையில இருக்கீங்க? என்ன உமா, ஏதோ பலத்த யோசனையில இருக்க போல. பழனி எதுவும் உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினானா? இல்ல அண்ணமண்டி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, பழனி நல்லவனா கெட்டவனானா? எனக்கு சந்தேகம் அவக மேல இல்ல, எல்லாம் நம்ம மகாராணி கட்டிக்க போறாளே அந்த வாத்தி மேல. அவனை பத்தி இப்ப உனக்கு என்னடி தெரியணும்? அவக வாத்தியாரா இல்லையாங்கிறது தான் என்னோட சந்தேகமே. என்ன உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு காயத்ரிக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தேன். அந்த வாத்தியாரை யதார்த்தமா நான் ஹோட்டல்ல பார்த்தேன். இவக தான் எங்க அக்காக்கு கட்டிக்க போற அருமை புருஷன்னு சொன்னேன். பள்ளத்தூர்ல வாத்தியாரா இருக்காருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனா அவரை பார்த்த காயத்ரி புருஷன் இவரு வாத்தியாரா, பள்ளத்தூர் ஸ்கூல்ல கிளர்க்கா தானே வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. என்னடி சொல்ற, உண்மையாவா? ஆமா அண்ணமண்டி, அவரு அப்படிதான் சொன்னாரு. நான் இல்லங்க, அவர் அந்த ஸ்கூல் வாத்தியார்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? எனக்கு தெரிஞ்சு செந்தில் ஸ்கூல்ல எல்லா வேலையும் பாப்பாக, அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவரு வாத்தியாரா இல்ல கிளர்க்கா அப்படின்னு குழப்பமா ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. இவ்ளோதானா? அடியே லூசு, இவர் யாருன்னு தெரியுமா? ஊருக்கே ரொம்ப நல்லவன் மாதிரி
ஒழுக்க சீல மாதிரி ஊர்ல உள்ள எல்லா வேலையும் இவன் தான் இழுத்து போட்டு செய்வானா? ஒரு வாத்தியாரா வந்து டீச்சரா மட்டும் வேலை பார்க்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பானாண்டி. அந்த ஹெச்எம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோயேன், இவன் தான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போவானா. எல்லார்கிட்டயே நல்ல பேர் வாங்கி அப்படியே இவனை தோல்ல தூக்கி வச்சு பாராட்டும். அந்த ரகோண்டி இவன். அதனால திடீர்னு பாக்குறவங்களுக்கு அவன் வாத்தியாரா இல்ல எடுபடியான்னு சந்தேகம் வரதா செய்யும். எங்க அம்மா கூட வந்து என்கிட்ட சொல்லும்போது நானும் நம்பி கண்ணுல விளக்கணைய போட்டு ஸ்கூல்ல போய் பார்த்தேன். அங்க போய் பார்த்தா பசங்களுக்கு படம் வரைஞ்சி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காண்டி. நானே எங்க குறை இருக்கு எங்க கரை கட்டலான்னு நினைக்கிறவ. இவ்ளோ பெரிய சமாச்சாரத்தை என்கிட்ட இருந்து மறைக்க முடியுமா? மறைச்சாலும் விட்டுருவாளா இந்த நாகு? இல்ல அண்ணமண்டி, எனக்கு என்னவோ சந்தேகமாவே இருக்கு. இம்புட்டு தூரம் உங்க அக்கா வாழ்க்கையை நினைச்சு இவ்ளோ ஆழமா யோசிச்சுட்டு இருக்க. அந்த சனிய வாழ்க்கை எப்படி போனா உனக்கு என்ன? நான் எதுக்கு அந்த தற்கூறு வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறேன்னா, அவன் வெளியில ஏதாவது ஃப்ராடு கீடு பண்ணி நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டானா அதை நம்ம விடக்கூடாது அண்ணமண்டி. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சும்மா போட்டு மனசை குழப்பிக்காத. இல்ல, இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். உண்மையா அவன் யாருன்னு சொல்லி ஸ்கூல்ல போய் பார்க்க தான் போறேன். அமுதா, இருக்குடி உனக்கு. அத்தா வா தாயி, வந்து கைய காட்டு. உன் எதிர்காலத்தை மகமாயி புட்டு புட்டு வைப்பா. நடக்க போற நல்லது கெட்டது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பா. எல்லாத்தையும் ஆத்தா சொல்லுவா. வாத்தா வா தாயி. ஆத்தா உன் எதிர்காலம் எல்லாத்தையும் சொல்லுவா. ஏய், நம்ம குறி கேட்கலாமா? நீ என்ன லூசாத்த? வா அத்தை போலாம். என் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குடி. வா நம்ம போய் என்னன்னு கேட்டு பார்க்கலாம். நடக்கிறதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமே இருக்காது ஐத்த. யோசிக்காதத்தா, வா தாயி. மாலை ஒண்ணு வாங்க போற, மனசுக்குள்ள ஒரு குழப்பம். மங்கம்மா துணை இருக்கா, உனக்கு ஏண்டி கலக்கம்? வா தாயி, வந்து பாரு. ஏய், சொன்னா கேளுடி, போய் பார்க்கலாம்டி. சொன்னா கேளு. நான் சொன்னா என்ன நீ கேட்கவா போற? சரி வா போலாம். வா 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 வா, வந்து உட்காரு. வா உட்காரு உட்காரு. கைய காட்டுதா. மங்களவாத்திய கொட்டுற நேரம் மகமாயி மனசுக்குள்ள கவலை ஒண்ணு குடியிருக்கு. புடிச்சது உடும்பு புடின்னு நினைச்சாலும் அது அத்தனையும் தவிடு புடின்னு உன் காதுல கேக்குது. சரிதானா ஆத்தா? ஆத்தா துணை இருக்க கவலை எது வேணாத்தா. சொன்னா கேட்க மாட்டேன். நல்ல நேரம் கூடி வந்தாச்சு. பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போற நேரம் வந்தாச்சு. உனக்கு மனசுக்கு பிடிச்ச மகராசனே உனக்கு மாப்பிள்ளையா வரப்போறான். சரிதானா ஆத்தா? இது எல்லாருக்கும் பொதுவா சொல்றதுதான். நீங்க மேல சொல்லுங்க. வரப்போற மகராசன் தங்கமானவன். அம்மா மேல பாசமா இருப்பான். அதே பாசத்தோட உன்கிட்டயும் நடந்துக்குவான். மேல மேல. நல்ல பயலா இருந்தாலும் பாக்குற உத்தியோகம் தான் சரியில்லை. இருந்தாலும் மகராசி நீ போற நேரம் எல்லாம் தானா கூடி வரும். என்ன சொல்றீங்க? அவங்க பள்ளிக்கூடம் வாத்தியாரால இருக்காக.
ஜக்கம்மா வாக்கு தப்பாகாது. உனக்கு வர்றவன் வசந்த பதவியில வேலை பார்க்கறவனா இருக்க மாட்டான். அடுத்தவங்களுக்கு எடுபுடி வேலை தான் பார்ப்பான். நான் தான் அப்பவே சொன்னல இவங்க போய் தான் சொல்லுவாங்க. அவ பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா தான் இருக்காக. என் தாயோட அருள் வாக்கும் நான் போட்ட சோழியோட கணக்கும் என்னைக்கும் தப்பாது. நிச்சயமா அவன் 4 பேருக்கு பாடம் நடத்துற வாத்தியாரா இருக்க மாட்டான். 4 பேருக்கு சேவை செஞ்சு பொழைக்கிறவனா தான் இருப்பான்.